ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நவராத்திரி முதல் நாள் எங்கள் வீட்டில் பால அலங்காரம், அதை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. திருவிளக்கில் எப்போவுமே அம்பாள் எழுந்தருளை பண்ணுவோம், அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்களா, இந்த புடவையில் வந்து ஹரே கிருஷ்ணா அப்படின்னு போட்டிருந்தது. இந்த புடவை வந்து ரொம்ப ஸ்பெஷலான புடவைன்னு சொல்லலாங்க. ஏன்னா மதுரையிலேருந்து ரூபி ஆண்டி அப்படிங்கிறவங்க இந்த நவராத்திரிக்காக எங்களுக்கு கொரியர் பண்ணியிருந்த புடவைங்க அது. அவங்க அனுப்பிச்ச அந்த புடவையை அம்பாளுக்கு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். அப்போ தான் இந்த ஹரே கிருஷ்ணா வாசகம் பார்த்தோம். எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. கடவுளோட அருள் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாலா ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். கொஞ்சம் அழகு பாலா வந்து ரெடி ஆகிட்டாங்க. இந்த வாட்டி பாலாம்பிகை வந்து ஃபுல்லாக சாக்லேட் அண்ட் பிஸ்கட்ஸில் வந்து அலங்காரம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம். மகாராணி போல் அம்மா காட்சி கொடுக்குறா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கா. அவளுக்கு பிடிச்ச ஜெம்ஸ், அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருந்தோம். இந்த சுருக்கு பை பவுச் வந்து அவளுக்காக வச்சுருக்கோம். அந்த சுருக்கு பையில் பார்த்தீங்கன்னாக்கா காசு இருக்குது, பணம் இருக்குது, அதே போல் அவளுக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாமே போட்டு அதில் வச்சுருக்கோம். சின்ன பசங்களுக்கு என்னென்னலாம் அதுங்களுக்கு பிடிக்குமோ, என்னென்னலாம் அதுங்க குட்டி பேக்கில் போட்டுக்குமோ, அந்த மாதிரி பாலா குட்டிக்கும் போட்டு வச்சுருக்கோம். அழகாக இருக்கா பாருங்கள் பாலா. ஒரு நாளும் இதே போல் எங்கள் வீட்டில் இருக்க அந்த அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணுறது நான் எடுத்து போடுற வீடியோவில் நீங்களும் வீட்டில் இருந்தே நல்லா அம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிற அம்பாளுக்கு எப்படி ஒரு நாள் ஒரு அலங்காரம் பண்ணி நான் எடுத்து வீடியோ போடுறனோ, அதே போல் கங்கையம்மன் கோயிலில் அம்பாளுக்கு நடந்த ஒரு நாளும் நடக்கிற ஒரு அலங்காரம் எடுத்து நான் போடுறேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டே வந்து பால அலங்காரம் தான் கோயில்லையும். என்ன இதில் அதிசயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாட்டி அம்மாவோட உத்தரவு வந்து 9 சுவாசினிகள் வச்சு பூஜை பண்ண சொன்னாங்க. பவுச் பார்த்தீங்கன்னா, அந்த சுருக்கு பை பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. ஓகே, கங்கையம்மன் கோயிலில் இந்த வாட்டி நடந்த சுவாசினி பூஜையும் உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். நான் ரொம்ப அற்புதமாக மன நிறைவாக இருந்ததுங்க பூஜை. உங்களுக்கு எடுத்து போடுறேன், நீங்கள் பாருங்களேன். அப்படியே மெய் சிலிர்த்து போயிடுவீங்க, மெய் மறந்து போயிடுவீங்க. இந்த செல்லக்குட்டி பாலாவை யாருக்கு தான் பிடிக்காது. கண்டிப்பாக நம்ம தாம்பூலம் கொடுக்கும் போது நவராத்திரியில் ஒரு குழந்தையை கூப்பிட்டு அவளுக்கும் நீங்கள் பாலாவாக நினச்சி அவளுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் கொடுங்க. 9-10 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தையை கூப்பிட்டு அவளுக்கு அழகாக சந்தன, குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன, குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும், சாக்லேட், பிஸ்கட் தான் இல்லையா. ஸோ அதை வந்து கொடுங்க. ஒரு பால், கல்கண்டு பால் அந்த மாதிரி கொடுங்க. சக்கரை பொங்கல், ஸ்வீட் பண்ணி கொடுங்க. குலோப் ஜாமுன் என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. நீங்கள் குழந்தை ஸ்வரூபத்தில் கண்டிப்பாக பாலா நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுவாள். இந்த நவராத்திரியில் கண்டிப்பாக எல்லோருமே பாலாவுக்கு பூஜை பண்ணுங்கள். அன்னை பாலைதானவள் கொஞ்சலங்கள் ஆட ஆட குதித்து குதித்து வருபவள், குறைகள் தீர்த்து குலத்தை காத்து குதூகலத்தை தருபவள், குணத்தை செம்மையாக்கி வைக்கும் குற்றமில்லா குரு அவள், ஆதி அந்தமாகி நின்ற அன்னை பாலைதானவள், நெஞ்சினுக்குள் ஓடி வந்து நிற்பவள், நாடி வந்த அன்பருக்கு நன்மையாவும் செய்பவள், ஓடி வந்து உலகளந்து ஜோதிபவள், ஆதி அந்தமாகி நின்ற அன்னை பாலைதானவள், மந்திரத்தை துவக்கமாக கொண்டவள், காமன் மந்திரம் தனை மத்தியிலே வைத்தவள், அழைக்கையிலே குழந்தையாக வருபவள், வஞ்சனைகள் செய்பவரை வந்து நின்று ஒழிப்பவள், தலை வரும்போது நாளும் கோலம் ஏது, சிவநாயகி இருதனை நீக்கும் தாயே பாலா, திரிபுர சுந்தரி சரண்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே பரமேஸ்வரி அனிதா சரண